ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கு ஆலந்தூர், வேலைச்சேரி, தாம்பரம் எடுத்த பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு நியூ செலரியோட பேஸ் மாடல் கார் தான். டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இது ஒரு பிராண்ட் நியூ வண்டி தான். ஸோ இன்னும் இந்த வண்டியில் இப்போ தான் கை வைக்க போறோம். ஸோ இது வந்து பிஃபோர் வீடியோ, நான் எப்படிலாம் கை வைக்க போறோம், என்னென்ன வேலை செய்ய போறோன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கார்ல அப்கிரேட் பண்ண போறது ஃபாக் லேம்ப் வந்து பை டிஃபால்ட்டா ஒரு டம்மி தான் இருக்கும். லேம்ப் எதுவுமே இருக்காது. அதை வந்து நாங்கள் எடுத்து ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் மாதிரி அப்கிரேட் பண்ண போறோம். அண்ட் இதுல வந்து ஒரிஜினலா இருக்கிற எல்லோ ஹெட் லேம்ப் வந்து எல்லோல கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லோ ஹெட் லேம்ப் வந்து நாங்க ஒயிட்டா மாத்த போறோம். அது வந்து ஒரு எல்இடி மாதிரி ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணி அது லைட்டை வந்து ஒயிட்டா மாத்த போறோம். அண்ட் இதுல இருக்கிற ஹார்ன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கிங்கிங் ஹார்ன் தான் இருக்கும். அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு ட்ரம்பட் டோன்ல வந்து ஒரு ஹார்ன் போட போறோம். ஃபியாம் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. ஹெட் லேம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க மோகோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு பவர்ஃபுல் ஹெட் லேம்ப் நாங்க கார் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த காருக்கு நாங்க கம்ப்ளீட் காருக்குமே வந்து நாங்க சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த டோருக்கு வந்து ஒரு 50 ஷேட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேட்ஸ்ல இருந்து அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 70ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் கம்ப்ளீட் காருக்கு வந்து நாங்க ஆஃப் கார் பிளாக் ஸ்டிக்கர் பண்ண போறோம், ஒரு டூவல் டோன் மாதிரி கொண்டு வரதுக்காக. அண்ட் சீட் கவருமே நாங்க வந்து ஃபுல்லாவே நாங்க ஒரு லக்ஸுரி நாப்பால போட போறோம். அந்த நாப்பா பிரீமியம் சொல்லிட்டு லக்ஸுரி நாப்பா உண்டு. அந்த மெட்டல் தான் நாங்க சீட் கவர் ஃபுல்லாவே போட போறோம். அந்த சீட் கவர் கூட நாங்க வந்து இந்த ஸ்டேரிங்கையுமே அப்கிரேட் பண்றோம். அண்ட் ஸ்டேரிங் கூடவே நாங்க வந்து டோர் பேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடல் காரணத்தால் ரொம்ப மாதிரி பிளாக் எம்டியா கொடுத்திருப்பாங்க. ஸோ நாங்க சீட் கவருக்கு மேட்சிங்கா வந்து இந்த ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாமே நாங்க வந்து டிப் மாதிரி பண்ண போறோம். டிப் மாதிரி பண்ணி உங்க இன்டீரியர் அழகா மேட்ச் அப் பண்றதுக்கு இந்த இடம் உங்களுக்கு நீங்க ஃபைனலா பாக்குறப்ப உங்களுக்கு அது ரிசல்ட் புரியும். அண்ட் இந்த பேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பியானோ ஃபினிஷ்ல பண்ண போறோம். இந்த ஃப்ரேம் எல்லாமே ஒரு மாதிரி பியானோல பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் ஸ்டேரிங் கவருமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ராப் மெட்டீரியல்ல ஸ்டேரிங் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் இந்த கியர் நாப்ஸ் எல்லாம் பேசிக் கியர் நாப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுமே டாப் அண்ட் ஒரு கியர் நாப்ஸ் மாத்தி கொடுக்க போறோம். அண்ட் 70 மேட் இந்த காருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் காருக்குமே நாங்க 70 மேட்ஸ் போட போறோம். இது வந்து சீட் கவர்ல என்ன கலர் போடுறோமோ அதே கலர்ல மேட்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து 70 மேட்டர் எல்லா கார்களுக்குமே கார்ல சீட் கவர் டோர் பேனல்ஸ் எந்த மாதிரி அப்கிரேட் பண்றீங்களோ அதே பேட்டர்ல மேட் போடுறதுக்கான சான்சஸுமே அவைலபிள். ஸோ நம்ம ஓனாவே ஃபேக்டரியில பண்றதுனால நம்ம 70 மேட்டுமே சேர்ந்து தச்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்டையர் இன்டீரியர்ஸ்மே வந்து ஒரே கலர்ல ஃபார்ம் பண்றதுக்கு இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். டோர் டேம்பிங் பண்ண போறோம். ஏன்னா பேசிக் கார்னால ரொம்ப பேசிக்கான ஒரு மெட்டல் குவாலிட்டி தான் இருக்கு. இந்த ஒரு மெட்டல் குவாலிட்டியை வந்து நாங்க டேம்பிங் மாதிரி பண்ணி ஒரு நல்ல ஒரு டைட் ஸ்டஃபா இந்த டோரை மாத்திட்டு நாங்க இன்ஃபினிட்டி அப்படின்ற பிராண்ட்ல பிரைமஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல காம்பனன்ட் கோஆக்சியல் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஏன் பிரைமஸ் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து 2 ohms காம்பனன்ட் அண்ட் 2 ohms கோஆக்சியல் கூட உங்களுக்கு வந்து லோ பவர் இம்பெடன்ஸ்ல வந்து ஹை பவர் மியூசிக் வந்து இந்த ஆடியோ டெலிவர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது கூட வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்கான ரிவர்ஸ் கேமராமே இந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ரிவர்ஸ் கேமராமே பேக்ல நம்பர் பிளேட் கீழே வந்துடும். அந்த கேமரா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற கம்ப்ளீட் ஆண்ட்ராய்ட் பிளேட்ல உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கார் வந்து நாங்க ரியர் பம்பர் ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக பம்பர் வந்து இங்க வரும். அந்த பம்பருமே இந்த கார் நாங்க மாத்தி கொடுக்கிறோம். சோ ஓவராலா இந்த காரோட ரிசல்ட் எல்லாமே வேலை பண்ணதுக்கு அப்புறமா நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த வீடியோலயே கண்டினியூ ஆகும். அதே நம்ம பார்க்கலாம். 2 days later. செலரியை பத்தி ஆல்ரெடி இந்த வீடியோ பத்தி ஃபுல்லாவே நம்ம ப்ரீ வீடியோ எடுத்திருந்தோம். ஆஃப்டர் ஃபிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். செலரி வந்து முன்னாடி எடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உள்ள பிளாக் இன்டீரியர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பெருசா இந்த மாடிஃபிகேஷன் பண்ணல. பிரீமியமான ஒரு ஜாப் தான் இருக்கும். இது வந்து சீட் கவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் டேன் அப்படின்ற ஒரு கலர்ல வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டார்க் டேன் அப்படின்ற கலர்ல வந்து நாங்க கேப்சூல் பேட்டர்ன்ல நாங்க டிசைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு டூவல் டோன் லுக் அழகா பண்ணி கொடுக்கும். சில்வர் த்ரெட்ல வந்து இந்த டிசைன் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் ஃபுல்லாவே வந்து டேன் டார்க் டேன்லயும் த்ரெட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேப்சூல் டிசைன்ஸ்ல வந்து அழகா ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைடுல பார்டர் ஸ்டிச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சைட் அண்ட் பேக் பாத்தீங்கன்னா பிளாக்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஏன்னா இப்ப பேக்ல இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்க கால் படுறப்ப எல்லாம் இந்த இடம் உங்களுக்கு அதிகமா அழுக்கு தெரியாம இருக்கும். அதே மாதிரி எதனால முதல்ல இங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது புடிச்சா ஏந்திச்சு வருவாங்க. அதப்ப இந்த சீட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பிளாக் ஷேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு அழுக்கு இல்லாம இருக்கிறதுக்குமே இந்த டார்க் ஷேட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடம் பிளாக்ல பண்ணிட்டு நாங்க ஃபுல்லாவே ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே டார்க் டேன் அந்த பேட்டர்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைட்லயுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அது வந்து கம்ப்ளீட் நாங்க டார்க் டேன்ல சைடுல பார்டர்ல வந்து பிளாக் மாடல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு அதிகமா இந்த கால் படுற இடங்கள் இதெல்லாம் அழுக்காத இடம் எல்லாமே பிளாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டினியூட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சீட் கவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாப்பா பேஸ் மெட்டீரியல், லக்ஸுரி நாப்பா சொல்ல முடியும். இந்த லக்ஸுரி நாப்பா வந்து உங்களுக்கு பக்கா லேமினேட் மெட்டீரியல் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சீட்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த காரணத்துலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஸோ இப்ப இருக்கிற அந்த மைனூட் ரிங்கிள்ஸ் கூட வந்து ஓவர் த டேஸ்ல வந்து அது எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். வித்தின் ஒரு 10-15 டேஸ்க்குள்ள நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு ப்ராப்பரா கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த
சீட் கவர் மேட்சிங்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா டோர் பேனல்ஸ் வந்து நாங்க அப்கிரேட் பண்ணிருக்கோம். டோர் பேனல் பார்த்தா ரொம்ப பிளைனா ஒரு பிளாக்ல மட்டும் தான் ஒரிஜினலா கொடுத்திருப்பாங்க. நீங்க வீடியோல பார்த்திருக்கலாம். இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஒரு ஃப்ரேம் வந்து அதே பேட்டர்ன் நாங்க அழகா நாங்க வாட்டர் டிப் மாதிரி பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த வாட்டர் டிப் கூட வந்து இந்த ஒரு காயின் பாக்ஸ் வந்து நாங்க பிளாக் கலர்ல பியானோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு லக்ஸுரி எஃபெக்ட் கொடுக்கும். அந்த ஹேண்டில்ஸ் கூட நாங்க வந்து பியானோலயே நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி ஃபீலை கொடுக்கும். பிளாக்லயே வந்து மேட் அண்ட் பியானோ சொல்லிட்டு ரெண்டா டிவைட் பண்ணி இந்த காரை பண்ணி கொடுத்திருக்கோம். அண்ட் இந்த காரை கூட நாங்க பியானோ ஃபினிஷ் வந்து நாங்க ஏசியோட அந்த நாசல்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து டாப் அண்ட் கார் மாதிரி பண்ணி கொடுத்திருக்கோம். டாப் அண்ட் அதே மாதிரி ஃபினிஷிங்லயே நாங்க வந்து பியானோல மாத்தி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கிளஸ்டர் பாக்ஸ் டாப் பேனல்ஸுமே வந்து நாங்க பியானோ பண்ணி கொடுத்திருக்கோம். ஸோ பிளாக்லயே வந்து பியானோ பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஹைலைட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கார் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நாங்கள் சிஸ்டம்க்குமே நாங்கள் வந்து அந்த ஃப்ரேம் வந்து பியானோ பேக்ல தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் டேன் அப்படின்ற காம்பினேஷன் அப்படின்றதால அதுக்கு ஸ்டேரிங் கவருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ரேப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். 70% பிளாக் சூஸ் பண்ணி 30% வந்து நாங்கள் டார்க் டேன்ல நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஃபீல் வந்து ரொம்ப லக்ஸரியா கிடைக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு ஹேண்ட் மேட் ஸ்டிச்சிங் தான் பண்ணிருக்கோம். ஸோ ஹேண்ட் மேட் ஸ்டிச்சிங் அப்படின்றதால வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து எங்கேயுமே விரிஞ்சு வரதோ இல்ல கேப் இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு மாதிரி கன்சீல்டா இந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாவே பார்டர் ஆகும். இந்த ஸ்டேரிங் வந்து நாங்க எல்லா லாஸ்ட் இந்த எட்ஜ் இருக்க இடம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கவரேஜ் இருக்கும். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப் பண்ண மாட்டாங்க. ஸோ ரேப்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு டாப் எண்ட்ல வர அதே ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரும். அண்ட் சென்டர்ல இருக்க இந்த ஹார்ன் பேடுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அழகா இந்த மாதிரி ஒரு கலர் நாங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இன்டீரியர் தீம் கொண்டு வரலாம் சொல்லிட்டு கியர் பேனலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேமையுமே நாங்க வந்து அழகா பியானோல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு டாப் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாங்க வந்து டேஷ்போர்ட் மேலேயுமே ஒரு சின்ன ஒரு பிட்டை வந்து நாங்க அதே மாதிரி மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு கண்டினியூட்டிக்காக. ஸோ ஓவராலாவே உங்களுக்கு வந்து ஒரு டூவல் டோன் கலர் மாதிரி உங்க கார் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளாக் அண்ட் டார்க் டேன் அப்படின்ற காம்பினேஷன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த காரை வந்து நாங்க என்ன இன்டீரியர்ஸ் மேட்ச் பண்ணமோ அதே பேட்டர்ல நாங்க வந்து 70 மேட்ச் டிசைன் பண்றோம். 70 மேட் வந்து முழுக்க இது ஒரு எக்ஸாக்ட் சீட் கவர் கலர் நாங்க சூஸ் பண்ணி நம்ம ஆஸ் பர் கஸ்டமைஸ்டு பேட்டர்ன்ஸ் நாங்க வந்து மேட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்றது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒரே கலருக்கு நீங்க இருக்கிற கலருக்கு வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்க கேட்கிற கலர்ல நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து 70 மேட்ஸ்லயுமே உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸூரியஸ்ட் ஃபீலை கொண்டு வந்து கொடுக்கும் உங்க இன்டீரியர்ஸ் ஃபுல்லா பாக்குறப்ப. ஸோ சீட் கவர், மேட் அண்ட் இன்டீரியர் டோர் பேட், டேஷ் ட்ரிம், ஸ்டீரிங் ரேப் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கலர்ல தீம் ஒர்க் மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்டீரியர்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேல வந்து பிபிஎஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலி வந்து எல்லாமே இதை ஸ்டிக்கர் தான் பண்ணுவாங்க. ரூஃப்க்கு வந்து நாங்க அழகா பிபிஎஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். பிபிஎஃப் அப்படின்றது வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் சொல்லலாம். இந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமே வந்து பிளாக் கலர் மெட்டீரியல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பிளாக்ல கிடைக்கிறதால என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னா ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக்கர்லாம் பண்ணா கூட உங்களுக்கு துடைக்கிறப்ப ஸ்வெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி நல்ல ஒரு பியானோ ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரூஃப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட் பெயிண்டிங் மாதிரியான ஒரு லுக்குமே இந்த ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு பேக்ல போட்டிருக்க பிபிஎஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. லுக்கே வந்து ரொம்ப அழகா மாத்தி கொடுத்துரும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறப்ப உங்க என்டையர் கார் ஒரே கலரா இருக்கிறப்ப இது டபுள் கலரா மாறுறப்ப ஸ்போர்ட்டிவ் எடிஷன் மாதிரி இந்த கார் மாறிடும். ஸோ பை டிஃபால்ட்டா இருக்கிற காரை வந்து டாப் பிபிஎஃப் பண்றப்ப அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருது உங்களுக்கு. அண்ட் அது இல்லாம நாங்கள் ஹெட்லாம்ப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெட்லாம்ப் வந்து மோகோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து 228 வாட் பவர்ஃபுல் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் லைட் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்ல கம்ஃபர்டபுளான லைட் டிரைவ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த வியூ கூட உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்பையுமே நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டூவல் டோட் கலர் மாத்தி கொடுத்து இது வந்து நார்மலா இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றப்ப ஒயிட்ல தெரிய ஆரம்பிக்கும். இந்த லைட் வந்து நீங்க ஒயிட்ல இருந்துட்டு திருப்பி அகைன் ஆன் ஆஃப் பண்றப்ப உங்களுக்கு வந்து எல்லோல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைட் வந்து உங்களுக்கு மிஸ்ட் கவரேஜ் பண்றப்பயுமே ஃபாக் கவரேஜ் பண்றப்பயுமே இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கன்வீனியன்டான டிரைவிங் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மேல ஹெட் லேம்பு கீழே ஃபாக் லேம்ப் சேர்த்து கவர் ஆகிறப்ப நீங்க நல்ல ஒரு டிரைவிங் கம்ஃபர்டபிள் எதிர்பார்க்கலாம். அண்ட் ரெண்டுமே வந்து வெரி பவர்ஃபுல் லேம்ப்ஸ் கூட. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபாக் லேம்ப் ஹெட் லேம்ப் சேர்ந்து உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபாக் லேம்ப்லேயே உங்களுக்கு வந்து ஹை பீம் லோ பீமுமே பை டிஃபால்ட்டா வரதால உங்களுக்கு லோ பீமை கூட நீங்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கூட பவர் பண்ணி கொடுக்க முடியும். ஹார்ன் வந்து நாங்க ட்ரம்பட் டோன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். வந்து ஹையட் கார்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஹார்ன் கூட. நார்மல் ஹார்ன் வந்து ரொம்ப லோ டெசிபிள் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்க எடுத்து நல்ல பவர்ஃபுல் ஹார்னாவே இந்த கார்ல மாத்தி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பேஸ் கார் அப்படின்ற அடையாளமே இந்த கார்ல எங்கேயுமே இருக்கிறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா நாங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். டேம்பிங் சொல்யூஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க நார்மலா இருக்கிற மெட்டல் கார்ல இங்க நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு காரோட ஒரு வெயிட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சவுண்ட் அக்வாஸ்டிக் வந்து இது ப்ராப்பரா உங்களுக்கு சேர கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு மியூசிக்கோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு எங்கேயுமே லீக்கேஜஸ் இல்லாம நல்ல ஒரு சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண
பண்ண முடியும் ஃப்ரம் த டேம்பிங். ஸோ இந்த டேம்பிங் பண்ணதால உங்களுக்கு வந்து ரோட் நாய்ஸுமே அஃப்கோர்ஸ் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் டயர் நாய்ஸுமே இந்த டேம்பிங் வந்து உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். அண்ட் மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டேம்பிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கும். அண்ட் இந்த டேம்பிங்கோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா E4 அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிடும். இது வந்து நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் எனபிள் பண்ணிட்டோம்னா அமேசான், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸும் வயர்லெஸ்ல கார்ப்ளேவும் ஆண்ட்ராய்டும் கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து உங்க ஃபோன் ரொம்ப ஈஸியா சிங்கிறது ஆயிடும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே ஃபங்க்ஷன் மூலமா உங்க ஃபோன்ல வந்து மேப் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க பார்த்த அத்தனை மேப்புமே இந்த உங்களுக்கு சிஸ்டம் காட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் ரிவர்ஸ் கேமரா சிஸ்டம் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேமரா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சன் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிருக்க ஃபிலிம் வந்து 3M அப்படின்ற ஒரு பிராண்டோட RE அப்படின்ற ஒரு சீரிஸ் ஆஃப் ஃபிலிம் யூஸ் பண்ணிருக்கோம். இது பேசிக்கலா அந்த ஃபிலிம் வந்து ஒரு நானோ செராமிக் கோட்டட். யூஸ்வலி 3M வந்து டைடு ஃபிலிம், நானோ செராமிக் அண்ட் கிறிஸ்டலைன்ஸ் 3 ஃபிலிம் தான் அவைலபிள் இருக்கு. யூஸ் பண்ணிருக்க ஃபிலிம் வந்து நானோ செராமிக் கோட்டட் ஃபிலிம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கார்ல வந்து நாங்கள் செராமிக் கோட்டிங்குமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். செராமிக் கோட்டிங் வந்து டோட்டல் வேக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து செராமிக் கோட்டிங் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு இந்த செராமிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு என்னைக்குமே லாங் லாஸ்டிங் வந்து உங்களுக்கு கிளாஸியா இருக்கிறதுக்கு இந்த பெயிண்டிங் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வியூமே கொடுக்கும். நீங்க துடைக்கிறப்பயுமே சரிதான் ஸ்வெல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாமே நம்ம பேஸ் டு டாப் அதுல இருந்து இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்ல இருந்து அண்ட் கஸ்டமைசேஷன் ஒர்க் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஹை அண்ட் ஆடியோல இருந்து எல்லா விதமான கார்களுக்கும் எங்கிட்ட வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் அவைலபிள் இருக்கு அக்சசரிஸ் விஷயத்துல. தேவைப்படுற கேட்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.